GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். இந்த ஆண்டு மிகப்பெரிய அரசியல்வாதியுடைய மரணம். தமிழ்நாடும் சரி, வெளியும் சரி, மகர ராசி நண்பர்களுக்கும் சரி, தனுசு ராசி நண்பர்களுக்கும் சரி, பெரிய மாற்றம். இன்னைக்கு டேட்லேருந்து 2026 செப்டம்பர் மாதம் தங்க விலை குறையும். மதுரையில் தொழில் வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும். திருச்சியில் தொழில் வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும். பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைங்கிறது வரக்கூடிய அக்டோபர் மாதத்துலேருந்து பிள்ளையார்பட்டியுடைய பிரச்சனைகள் முடிவடைந்துவிடும். கல்பிதகல்போயம் பிரத்யர்த்திக ஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ ஆண்டு எல்லாருக்குமே எல்லார் வீட்லேயுமே சுபிக்ஷத்தை அள்ளி தரணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த ஆண்டு பார்க்கும்போது மிக முக்கியமான வருடாந்தர கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம், சுப கிரகம் வரக்கூடிய ஜூன் மாதத்தில் மாறப்போகிறார் அப்படிங்கிறது முதல் விஷயம். இன்னொரு ஹைலைட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் பொறுத்த வரைக்கும் குரு தன்னுடைய சுப நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்திலேயே செல்வது பெரிய அதிர்ஷ்டம். சனி தன்னுடைய நட்சத்திரத்திலே செல்வது அதிர்ஷ்டம். ராகு தன்னுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய சதுபிஷா நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் செல்வது அதிர்ஷ்டம். இந்த மாதிரி நிறைய கிரகங்கள், மிக மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாமே, கேதுவும் சரி, அதுவும் மகர நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறதுங்கிறது 4 முக்கியமான கிரகங்கள் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. இந்த ஒரு வருடம் பார்த்திங்கன்னா, இந்த பராபவ ஆண்டு பேரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கதி கலங்குற மாதிரி இருக்கும். பராபவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் அவமானம் தான், எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான், எல்லா இடத்துலையும் மோதல்கள் தான், எல்லா இடத்துலையும் அரசியல்லையே என்ன சொல்கிறது, முதுகில் குத்துறது, பலவிதமான கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுங்கிற மாதிரி அந்த பேர் என்ன குறிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா பராபவம். ஸோ வார் கண்டிப்பாக வரும். 2027 டச் பண்ணுறதுக்குள்ளே கண்டிப்பாக வார் மாதிரி விஷயங்கள். 2030 அப்படிங்கும்போது வார், 2038ங்கும்போது நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணக்கூடிய World War III. இந்த மாதிரி பல விஷயங்கள் சாதாரணமாக நடக்கும். அதே மாதிரி 2030ங்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ 2026 வரக்கூடிய இந்த பராபவ ஆண்டு எதற்கு வித்திடும் ஆரம்ப புள்ளியாக இருக்கும்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா 5 பாகங்களாக பிரியும், உடையும். அதாவது இப்போ ஜென்சி சம்மந்தப்பட்ட அட்டாக்லாம் நிறையா இடத்துல பார்க்குறோம். பங்களாதேஷ் நடந்தது, நேபாள் நடந்தது, ஆட்சி மாற்றம் நடந்தது. அந்த மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவே பார்த்திங்கன்னா 2030-31 அதோட ஸ்டார்ட் பாயிண்ட்டே 2029. மிகப்பெரிய பிரச்சனைகளும் விடிவுகளும், அதாவது பிரிவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு பராபவ ஆண்டு இருக்க போகிறது. நிறைய பேருக்கு புரியாத விஷயம், பராபவ ஆண்டில் என்ன நமக்கெல்லாம் நல்லது நடக்குமா இல்லையா? இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம்னா, மிகப்பெரிய மகான்கள் அவதரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைமிங் இந்த பராபவ ஆண்டு ஆரம்பிக்கப்படுது. ஏப்ரல் 14ஆம் தேதி 2026 எடுத்திங்கன்னா 2027 ஏப்ரல் வரைக்கும் பார்த்திங்கன்னா மகான்கள் அவதரிக்கக்கூடிய ஸ்தானம். அது எப்போ நடக்கும்? மகான்கள் என்ன அர்த்தம்? சன்னியாசிகள், மகான்கள், நான் சொல்கிறது காஞ்சி மகாபெரிவர் ஆகட்டும், ஸ்ரீமன் மத்வாச்சாரியர் ஆகட்டும், ஸ்ரீமன் ராமானுஜர் ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு மகான் மறுபடியும் அவதரிக்கக்கூடிய பிராப்தம். ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக மதுரைக்கு தான் இருக்கும். மதுரையில் தொழில் வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும். திருச்சியில் தொழில் வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு புது புது வாய்ப்புகள்லாம் ஆக்சுவலாக தேடி வரும். மெயினாக மதுரை தான் பெல்ட். மதுரை பிளேஸ்டு விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள். போன வருஷம் நடந்த மாதிரியே மறுபடியும் ரிப்பீட் தான் ஆகும். எப்படி பார்த்தாலும் சரி, சென்னை, பெங்களூர், தெலங்கானாவில் ஹைதராபாத், அதே மாதிரி ஓங்கோல் அப்படிங்கக்கூடிய இடமாகட்டும், இந்த சைடு என்டையர் தெலுங்கானா கேபிட்டல் சிட்டிஸ் பெங்களூர், இந்த மாதிரி இடங்களில் பொதுவாகவே அதிகமான பெண்கள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் மிக அதிகமாக ஏற்படும். நிறைய இடங்களில் விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கக்கூடிய இடங்களில் சேதப்படுத்துவார்கள். செல்ஃபோன் கடலை, தீ விபத்து, பெண்களுக்கு உளவியல் ரீதியான தொந்தரவுகள் கொடுக்கறது, மனசு ரீதியாக தொந்தரவுகள் கொடுக்கறது. இப்போ பார்த்திங்கன்னா டவுரி ஹராஸ்மெண்ட் மாதிரி விஷயங்கள் மறுபடியும் நடக்கும். இது எல்லாமே இந்த பராபவ ஆண்டுங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். உணவில் ஏதாவது ஒன்று கலக்கி விற்பனை பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா லட்டு பற்றி வந்ததில்ல, அந்த மாதிரி புதுசாக ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபார்மாலையும் ட்ரக்கு சம்மந்தப்பட்ட இல்லை பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படும். பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைங்கிறது வரக்கூடிய அக்டோபர் மாதத்துலேருந்து பிள்ளையார்பட்டியுடைய பிரச்சனைகள் முடிவடைந்துவிடும். அடியும் விநாயகருக்கு ஜாமுன பூஜை, அபிஷேகம், ஆராதனைகள்னு சொல்லி விநாயகர் ஓஹோன்னு இருப்பார். அக்டோபர்லேருந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஸ்ரீலங்கா மாதிரி இடங்கள் மறுபடியும் ஃப்ளட்ஸில் ஹெவியாக போகக்கூடிய வாய்ப்புகள், ஆஸ்திரேலியாவில் தாக்குதல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், கொங்கு மண்டலம் இந்த வருடமும் வாஷ் அவுட் ஆகும். நவம்பர், டிசம்பர், ஜனவரி உடனே நாட்கள்லாம் போன வருஷம் பெருசாக ஒன்றும் நடக்கலை. நிறைய இடங்களில் நிலச்சரிவுகள் நடந்திருக்கு. நிறைய இடங்களில் கொங்கு மண்டலங்கள் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கு.
டவுரி ஹராஸ்மெண்ட்டில் பெருசாக அளவுக்கு பேசப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இந்த வருடமும் மறுபடியும் அதே தான் நடக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மதுரைக்கு நடக்கும். மதுரையில் இன்ஃபேக்ட் ஹாஸ்பிட்டல் வரக்கு வாய்ப்பு இருக்குது. மதுரையில் பெரிய பெரிய கட்டிடங்கள், ஃபினான்சியல் ஹப்பு மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள். மும்பை எப்படியோ அந்த மாதிரி மதுரையை பேஸ் பண்ணி விஷயங்கள்லாம் அடுத்த ஒரு பராபவ ஆண்டு முழுக்க நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேங்க் தான் இருக்கும் டோட்டலாகவே. இப்போ 15 பேங்க் 13 பேங்க் இருக்குன்னா அதெல்லாம் யூனிஃபிகேஷன் சொல்லுவோம். எல்லாம் சேர்ந்து ஒரு 4 பேங்க் தான். இந்த பேங்க்குள்ளே நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். சிலபஸ் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். நிறைய கவர்மெண்ட் சப்சிடி கொடுப்பாங்க. அது விவசாயிகளுக்கு தான் அதிகமான நல்ல விஷயங்கள் நடக்கும். விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சப்சிடிஸ் கொடுக்கறது, கவர்மெண்ட் மூலியமாக ஏற்படக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் விவசாயிகளுக்கு ஏற்படுறது. அதே மாதிரி பால் உற்பத்தியாளர்களுக்கு பெரிய மாற்றங்கள் கொடுக்கறது, தொழிற்சாலை உற்பத்தி சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கூலு, டீச்சர்ஸு, பேங்கர்ஸு, ஸ்கூல் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்கெல்லாம் புது புது விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு யாரெல்லாம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறீங்களோ, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி நடத்துகிறீங்களோ, அவங்க எல்லாருக்குமே ஒரு புது நோட்டீஸ் சர்வ் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணி தரணும்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு 2-3 மாதம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர், அக்டோபர் மாதம், மே மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கும். 100% பெரிய அளவுக்கு டாக்டர் ஸ்ட்ரைக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வித்துறைகளில் ஸ்ட்ரைக்லாம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சுமூகமான நிலைமை அப்படிங்கிறது நடக்கும். இந்த வருடமும் பராபவ ஆண்டும் சரி, கண்டிப்பாக எல்லா இடங்கள்லையுமே நிறைய கூட்ட நெரிசல்களால் சம்பவங்கள், பிரச்சனைகள். 2027 மே மாதத்துக்குள்ளே திருவண்ணாமலையில் பெரிய ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், மறுபடியும் திருப்பதியில் நிலச்சரிவுகள், ஆக்சிடெண்ட்டு, அசம்பாவிதங்கள். அதே மாதிரி மெயினாக சொல்லணும்னா பஞ்சபூதங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது பராபவ ஆண்டில் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது தான் உண்மை. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா அடுத்த இந்த பராபவ ஆண்டிலேருந்து எந்தெந்த நாடுகள் நல்லாயிருக்கும்னா, மெயினாக பார்த்திங்கன்னா ஜெர்மனி நல்லாயிருக்கும், நியூசிலாந்து, ஸ்காட்லாந்து, ஹாலண்ட், இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். செல்வ செழிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். இப்போ எப்படி ஒரு பேஸ் டோட்டலாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் வச்சு இந்த மாதிரி இந்த இடம் தான் ரொம்ப சூப்பர், இதுதான் நல்ல வளர்ச்சி கொடுக்கும்னு சொல்லி எல்லாரும் யூஎஸை பார்த்து போனாங்களோ, அந்த மாதிரி சவுத் ஈஸ்டர்ன் பேஸ்டு பெல்ட்டை ரொம்ப அதிகமாக 2032-33 ரொம்ப பெருசாக பிரபலமாகும். அதோட ஸ்டார்ட் பாயிண்ட் எங்கன்னா பராபவ ஆண்டு இப்போ தான் நடக்கும். இந்த பராபவ ஆண்டில் பார்த்திங்கன்னா மெயினாக கொரியா பெரிய அளவுக்கு பேசப்படும், சிசிலி பெரிய அளவுக்கு பேசப்படும். அதே மாதிரி சில்லின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அதுவுமே பெரிய அளவுக்கு பேசப்படும். எகெயின் இந்தோனேஷியா, சுமத்ரா, பாலி, மலேசியா, இந்த கீழே பெல்ட் ஃபுல்லாகவே இன்க்ளூடிங் நான் சொல்கிறது சிங்கப்பூர் வரைக்கும் நிறையா பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள். இந்த ஆண்டு மிகப்பெரிய அரசியல்வாதியுடைய மரணம். தமிழ்நாடும் சரி, வெளியும் சரி, நிறைய இடங்களில் அசம்பாவிதங்கள் நடக்கிறது தான் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. நான் பார்க்குறதுன்னா மழை நிறையா ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், எல்லாருக்கிட்டையும் பண பற்றாக்குறை ஏற்படும். நிறைய பேர் ஒரே கேள்வி ஐபிசியில் கேட்குற கேள்வி பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை. தங்கத்தோட விலை 2027 மே மாதம் வரைக்கும் அடுத்த 30% ஏறும். நான் போன வருஷமே ப்ரிடிக்ட் பண்ணேன் 38% ஏறும்னு சொல்லி, மறுபடியும் 30% ஏறும். இன்றைக்கி டேட்லேருந்து 2026 செப்டம்பர் மாதம் தங்க விலை குறையும், சில்வர் விலை குறையும், காப்பர் விலை ஏறும், பேட்ரி விலை ஏறும். 2027 மே மாதங்கிறது போது இந்த கோல்டுடைய விலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு 25%, 30% சாலிடாக இருக்கும். அதனால் தங்கத்தில் முதலீடுகள் கண்டிப்பாக எந்த இடத்துலையுமே பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்காது. அதுக்கப்புறம் தங்க விலை ஸ்டாக்னெண்ட் ஆகும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பூகோள அளவில் பார்த்திங்கன்னா ட்ரம்ப்புக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுறது, முக்கியமான தலைவர்களுக்கு கண்டங்கள் ஏற்படுறது. நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி எல்லாருடைய ஆழ்வாத்தையும் அவர் எடுத்துகிட்டு அவர் நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஏன்னா வரக்கூடிய மே, ஜூன், ஜூலைலாம் அந்தளவுக்கு பலமாக இல்லை. ஸோ எல்லாருமே நரசிம்மர் பிரார்த்தனை செய்வது, சுப்பிரமணியரை மனதார வணங்குவது தான் ஒரே ஆப்ஷன். பராபவ ஆண்டு இன் ஜென்ரல் 12 ராசிகளுக்கும் ஒரே பரிகாரம்னு சொன்னால், நான் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாண மகோத்சவம் பண்ணிக்கிறேன், நீங்கள் வேண்டிக்கிங்க, நல்லா இருப்பீங்க, எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்போது இந்த 2027 டில் ஏப்ரல் வரைக்கும் இந்த பராபவ ஆண்டில் மிகப்பெரிய மாற்றங்களை, சந்தோஷங்களை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், வாழ்க்கை மாறும் சார் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு நிலைமைகளில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது 2ஆக பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஹாஃப், செகண்ட் ஹாஃப்னு. அதாவது வரக்கூடிய இந்த ஏப்ரல் முதல் ஆல்மோஸ்ட் அக்டோபர் வரை இந்த ஒரு 5-6 மாதம் யாருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக விருச்சிகத்துக்கு, மகரத்திற்கு, மீனத்திற்கு, ரிஷபத்திற்கு, கன்னிக்கு அருமையாக இருக்குது. கோல்டன் சான்ஸ், ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வீட்டில் நடக்காத நல்ல காரியமே நடக்காது. கல்யாணத்துலேருந்து, குழந்தை பிராப்தத்துலேருந்து, வீட்டில் குழந்தை பெரிய மனுஷி ஆகிறதுலேருந்து, பூர்வீக சொத்துக்கள் ஏற்படுறதுலேருந்து, பண பற்றாக்குறைகள்லேருந்து வெளியே வருவதுலேருந்து, நிறைய கடன் அடைக்கக்கூடிய நிலைமை வரைக்கும்
கிளாஸாக நடக்கும். இதில் நான் பார்க்குறதுன்னா நிறைய பேர் தொழில் முனைவர்களாக மாறுவீர்கள். புதுசாக என்டர்பிரனர் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு. வாழ்க்கையில் நாங்களாம் வந்து கல்யாணத்தை பக்கத்தையுமே கிடையாது, கல்யாணங்கிற சமாச்சாரமே சாப்டரே கிடையாது, புக்கு க்ளோஸ் பண்ணி பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் சிம்மத்திற்கு, தனுசுவிற்கு, கும்பத்திற்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேஷத்திற்கு கண்டிப்பாக திருமணம் ஆகும். எப்போ? வரக்கூடிய அக்டோபர்லேருந்து அடுத்த வருஷம் ஃபெப்ரவரிக்குள்ளே அந்த டைம் பீரியடில் வீட்டில் குழந்தை பிறக்கும். ஸோ 2 விதமான நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த ஆண்டு ரொம்ப மோசமாக இருக்குது சார், 100% நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைகளில் மெயினாக பார்த்தோன்னா, மெயினாக நம்முடைய கடகராசி நண்பர்கள் அக்டோபருக்கு அப்புறம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி சிம்மராசி நண்பர்களுக்கு பெரிய விமோச்சனம், பெரிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க, நிறைய மனமாற்றங்கள் ஏற்படும். நிறைய பேருக்கு வேலையில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறது மிதுனம், துலாம், கும்பம். இந்த 3 ராசிகளும் கண்டிப்பாக வேலையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டு. மற்றபடி பெரிய பாதிப்பும் கிடையாது. கடகராசி நண்பர்கள் கண்டிப்பாக வீட்டில் பிரிவுகள் அது இதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த ஆண்டு பராபவ ஆண்டில் முதல் 8 மாதம் உங்களுக்கு தங்கமாக இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே நடக்குங்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு விமோச்சன காலம், நிறைய மன அழுத்தம், டிப்ரெஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் மெயினாக மீனராசி நண்பர்களுக்கும் சரி, மகர ராசி நண்பர்களுக்கும் சரி, தனுசு ராசி நண்பர்களுக்கும் சரி பெரிய மாற்றம் உண்டு. தனுசு ராசி நண்பர்கள் மெயினாக அக்கௌண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், தாயாருடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நிறையா நல்ல விஷயங்கள் தான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு ரொம்ப அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாம். கோணத்தில் சனி இருக்கும்போது கண்டிப்பாக பாதி பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.